அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று வளர்பிறை சதுர்த்தி. இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள், வாழ்க்கையில் இனிமேல் வெற்றி மேல் வெற்றி தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தீபத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு சிறப்பான முறையில் வழிபாடுகள் அனைத்தையுமே செய்வாங்க. ஆனால் இந்த வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை பெரும்பாலும் கண்டுக்க மாட்டாங்க. நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான், எல்லா திதியுமே வளர்பிறை தேய்பிறை ரெண்டையுமே நம்ம வழிபாடு செய்யணும். நம்மளுடைய பிரச்சனைகள் தீர வேண்டி தேய்பிறையில் வரக்கூடிய திதிகளில் வழிபாடு செய்யணும். நம்ம குடும்பம் முன்னேறணும், நம்ம குடும்பத்தில் அடுத்த கட்ட நிலைமைக்கு சுப காரியங்கள் அனைத்தையும் நடக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் வளர்பிறை திதியிலையும் நீங்கள் வழிபாடுகள் செய்யணும். இது எல்லா திதிக்கும் தான். இது சதுர்த்தி திதிக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் பஞ்சமி திதி எடுத்துக்கிட்டாலும் அதே தான் நான் சொல்லுவேன். அஷ்டமி திதி எடுத்துக்கிட்டிங்கனாலும் நான் அதையே தான் சொல்லுவேன். அதனால் இந்த மாதிரி திதிகளில் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா 2 திதியுமே நீங்கள் வழிபாடுகளுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதுலேயும் இந்த வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் பெருமானை நம்ம வழிபாடு செய்யக்கூடியது. முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் பெருமானை நாம் முறைப்படி வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். அப்போ இருக்கும் பொழுது இந்த விநாயகரை ரொம்ப எளிமையாக இந்த வளர்பிறை சதுர்த்தியில் என்ன ஒரு தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யணும், இதை ஏற்றுவதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும். ஏன்னா இப்போ எல்லாருமே பலனை எதிர்பார்த்து தான் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் இல்லையா? அப்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருப்போம். ஏதாவது செஞ்சு முன்னுக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிருப்போம். அதில் ஒரு சிலர் நம்ம முயற்சி பண்ணி பார்த்துமே தோல்வியை நம்ம சந்திச்சிருப்போம். அப்போ எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் முதல்ல விநாயகரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அந்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போது ஒரு புதுசாக தொழில் தொடங்குறீங்க, இல்லை ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் சுபகாரியமே நடக்கலை, ஒரு திருமண தடை போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் நீக்கி விடுவார் விநாயகர் பெருமான். இனிமேல் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி மேல் வெற்றி வரும். நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சின்னதாக நான் ஒரு ஏதாவது ஓன் பிஸ்னஸாக வீட்டில் பண்ணலான்னு இருக்கிறேன், இந்த மாதிரியான ஐடியாக்களில் இருக்கிறீங்கன்னா இந்த வளர்பிறை சதுர்த்தியை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் இந்த தீபத்தை கோவில்லையும் ஏற்றலாம், வீட்லேயும் ஏற்றலாம். இது உங்களுடைய விருப்பம்தான். இது நான் எப்போவுமே ஒரு தீபம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதை நீங்கள் கோவிலில் தான் ஏற்றணும், இதை நீங்கள் வீட்டில் தான் ஏற்றணும் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு சில வீடுகளில் பரிகார தீபங்கள் ஏற்ற மாட்டாங்க. ஆனால் இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றலாம். விநாயகர் பெருமானினுடைய திருவுருவப்படம் அநேகமாக எல்லார் வீடுகள்லேயுமே நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? அப்படி விநாயகர் பெருமானை நீங்கள் நல்லா முழுவதுமாக சுத்தம் பண்ணிவிட்டு அருகம்புல் மாலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை இருக்கும் பூ மாலை, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாத்திட்டு நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. தீபம் என்ன ஏற்ற வேண்டும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக எப்பவும் போது இந்த காமாட்சி அம்மன் தீபம் குத்து விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அதை ஏற்றிக்கோங்க. தனியாக ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம பஞ்சத்திரி கூட வெட்டி வேர் இருக்குது இல்லையா? இந்த வெட்டி வேர் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு வீட்டில் வெட்டி வேர் ஒன்று இருக்குதுன்னா அந்த வீட்டில் தீய சக்திகள் அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 20 ரூபாயிலேருந்து 30 ரூபாய்க்கே இந்த வெட்டி வேர் அப்படிங்கிறது கிடைக்கும். அதில் ஒரே ஒரு துண்டு மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த திரியோடு சேர்த்து அதை இப்படி தேய்ச்சிங்கன்னா அது திரியோட ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ அதை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அந்த வெட்டி வேர் தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீபத்தை ஏற்றிட்டு நெய்வேத்தியம் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான், விநாயகர் பெருமான் தின்பண்டக பிரியர். நீங்கள் கொழுக்கட்டை வைக்கலாம், பொரி உருண்டை வைக்கலாம், கடலை மிட்டாய் வைக்கலாம், எள்ளுருண்டை வைக்கலாம், கொழுக்கட்டை, மோதகம், சுண்டல், இந்த மாதிரி என்ன உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் வச்சுட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு ஓம் கம் கணபதியே போற்றி, ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லி விநாயகர் பெருமானை மன்றாடி வழிபாடு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன பிரச்சனை தீர வேண்டும், என்ன நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படிங்கிறத மனதார விநாயகர் பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள். ரொம்ப எளிமையாக நம்ம வளர்பிறையில் வரக்கூடிய அந்த சதுர்த்தியில் இந்த எளிய வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு
அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் எதுவும் நடக்காமல் வீட்டில் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் அது தடைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களும் சரி, இந்த ஒரு தீபத்தை ஏற்ற மறக்காதீங்க. இந்த தீபத்தை நீங்கள் வீட்லேயும் ஏற்றலாம், இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலையும் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னா வீட்டில் இருந்து ஒரே ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போங்க. அந்த தேங்காயை விநாயகர் கோவிலில் பாதத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு விநாயகர் பெருமான் கிட்ட ஒரு முறை மன்றாடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, உங்களுடைய என்ன பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படிங்கிறத. அதை பண்ணிவிட்டு ஒரு முறை விநாயகரை வலம் வந்துட்டு அந்த தேங்காயை எடுத்து கிளாக் வைஸில் 3 முறையும் ஆன்டி கிளாக் வைஸில் 3 முறையும் உங்கள் தலையை சுற்றிக்கோங்க. மேலும் கீழுமாக 3 முறை, மொத்தம் 9 முறை சுற்றிட்டு ஒரு தேங்காயை போட்டு உடச்சிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க. இப்படி நீங்கள் எத்தனை வாரம் செய்யணும்னா 5 வாரங்கள் செய்யணும். இப்போ இந்த சதுர்த்தியில் செய்கிறீங்க அப்படின்னா 5 சதுர்த்தி என்று செய்யுங்க. நீங்கள் அப்படியே படிப்படியாக முன்னேறுவதையும் அந்த கஷ்டங்கள் குறைவதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, எளிமையானது கூட தான். இந்த தேங்காயும் நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய பொருள் தான். அதே மாதிரி வெட்டி வேரும் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது எப்போதும் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் இந்த மாதிரியான விசேஷங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் கஷ்டம் குறையணும்னா ஒரு கண்ணாடி கிளாஸில் ஃபுல்லாக தண்ணி, நல்லா சுத்தமான தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், குங்குமம் கொஞ்சம், ஒரு எலுமிச்சம்பழம், இந்த வெட்டி வேறு, இது எல்லாமே உள்ளே வச்சுட்டு வச்சிங்க வீட்டு வாசல்லையோ இல்லை கன்னி மூலையிலையோ வடகிழக்கு மூலையிலையோ நீங்கள் இதை வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே குறைக்கப்படும். அதனால் கண்டிப்பாக இந்த வெட்டி வேர் பல விதத்தில் ஆன்மீக இதில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களுக்கு உதவும். அதனால் ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து இந்த வெட்டி வேர் வச்சுட்டிங்கன்னா நிச்சயம் நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு தீய சக்தியும் வராது. இந்த வெட்டி வேர் இருக்கக்கூடிய இடத்துல வெற்றி மட்டுமே கிடைக்கும். விநாயகருக்கு ரொம்ப பிடித்ததும் கூட இந்த வெட்டி வேர். அதனால் இந்த வெட்டி வேரினால் நாம் தீபம் ஏற்றி விநாயகர் பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இனிமேல் வெற்றி மேல் வெற்றி தான். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அதில் 20 வருஷம் பண்ணினவங்களாலேயே சாதிக்க முடியாது. ஆனால் நீங்கள் என்னடா நேத்திக்கு ஆரம்பித்தா இப்போ எங்கேயோ போயிட்டானே, நம்ம இத்தனை வருஷமாக இதே ஃபீல்டில் தான் இருக்கும், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு இது மேலும் நல்ல பலனை கொடுக்கும். அதனால் இந்த வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகருக்கு ரொம்ப எளிமையான இந்த வெட்டி வேர் தீபத்தை மட்டும் ஏற்றி வழிபாடு செய்ய மறக்காதீங்க. அனைவரும் செஞ்சு பாருங்கள். அனைவருக்கும் பலனளித்த ஒரு எளிய தீப வழிபாடு தான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.